பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இருந்துச்சு இருந்துச்சு, ஏதோ இருந்துச்சு. என் மக கல்யாணத்துல இருந்த சாப்பாடு அளவுக்கு இல்ல, சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு டிஃபனுங்கிறதுனால தான் வயசானவங்க நிறைய பேர் வருவீங்களேன்னு சிம்பிளா பண்ணியிருந்தோம். நாளைக்கு காலையில டிஃபனும் மதியானம் லஞ்சும் சூப்பரா ரெடி பண்ண சொல்லியிருக்கான் விக்கி. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும், திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா, அதெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு. வயசானவங்க என்ன பலகாரம்னு நைட்டு நேரத்துல திண்டா நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும், மறுக்கிக்கிட்டு வரும். அதுக்கு ஏற்றது மாதிரி நல்ல சாப்பாடாத்தாமா இருந்துச்சு. நாங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. தூங்குறதுக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். போர்வை தலகாணி எல்லாமே அங்கேயே இருக்கு, அங்க வந்து எடுத்துக்கோங்க. தூங்குறதுக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு முந்தின நாள் மகாலுக்கு வந்ததே இப்படி ஆளும் பேருமா பேசி அடிச்சு கும்மால் அடிக்கலான்னு வந்தோம். அதெல்லாம் நாங்க லேட்டா தூங்கிக்கிறோம், அப்புறமா பாப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிராமத்துல சீக்கிரம் தூங்கிடுவீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். நாங்களும் எங்க இப்பெல்லாம் சீக்கிரம் தூங்குறோம். கிராமத்தாளுக சீக்கிரம் தூங்குனதுங்கிறதெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்பத்தான் டிவி பெட்டிக்குள்ள போடுற நாடகத்தை பார்க்கவே நேரம் பத்த மாட்டேங்குதே. சன்னு டிவி, விசை டிவின்னு எல்லாத்துலயும் போடுற நாடகத்தை பூரா பார்த்துப்புட்டு 10 மணிக்கு தானே படுக்கிறது. நாங்க தூங்க நேரம் செல்லும்பா. சரிங்க சரிங்க, எல்லாரும் தாலி கட்டின கையோட ஊருக்கு கிளம்பி போயிடாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வேன் வரும், கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் வந்து எங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க. வாரம் அதுக்கு தானே வந்திருக்கோம். அதெல்லாம் மாப்பிள்ளை வீடை வந்து சுத்தி அடிச்சு பார்த்துட்டே வருவோம். சரிங்க, அப்ப பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த வரேன். என்னவா அந்த நடிப்புக்காரி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வாங்கன்னு ஒரே தாத்தம் பகட்டிக்கிட்டு தெரியுறா. மாப்பிள்ளை வீடு என்ன பெரிய மாளிகையா கட்டி வச்சிருக்க போறாளுக? ஏண்டி பங்கசம் அப்படி சொல்ற? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மாப்பிள்ளை வீடு மாளிகை தானா, சரியான வசதிக்கார வீடுன்னு சொல்லிக்கிட்டாக. வீடு ஒன்னொன்னு அத்தை தண்டி இருக்குமா, அங்கிட்டு 7-8 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்களாம். நல்ல வசதியான இடமா தானே பார்த்து பிடிச்சிருக்கா அந்த நயன்தாரா. ஆமாம்மா, ஊருக்குள்ளேயும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்லைன்னா உன் தம்பி மக மனசா ஓகே சொல்லுவாளாக்கும். மாப்பிள்ளை வீடு வசதி, காரு பணம், வீடு வாசனை நல்லா இருக்கும் தானே தங்கச்சியை கட்டி கொடுத்து நம்மளும் செட்டில் ஆயிலான்னு பிளான் பண்ணிருக்கா. எது எப்படியோ, நம்ம ஊர்ல பிறந்து தாய் தகப்ப இல்லாம கஷ்டப்படுற புள்ள இன்னொரு வீட்டுல போய் சொத்து சொகத்தோட நல்லா இருந்தா தேவலதான். ஆமா ஆமா ஆமா, பெரிய சொத்து சொகம் வீடு வாசனை ஒரேதாத்தே. அவளுகளை காட்டில நீங்க ரொம்பத்தையும் தாளிக்கிறீங்களே என்னடியாத்த. ஏன் மருமையன்ட்டு இல்லாத வீடு வாச, ஏன் சம்மந்திட்டு இல்லாத சொத்து சொகந்தே இந்த நயன்தாரா சம்மந்தம் பண்ண வீட்டுல வந்துட போகுதாக்கு. ஆமா, அப்படியே பெரிய மருமையினும் சம்மந்தியும் அப்படியே அங்க வடிச்சு வச்சிருக்கிறது இங்க 2 விட்டு போகுது. இந்த தாய் கிழவி வேற அப்பப்ப எதையாவது வயிற்றுச்ச கொடுமையை கொட்டிக்குது. என் மகளை கட்டி கொடுத்து முதன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகையில அந்த வீட்டை அண்ணாந்து பார்த்துட்டு இந்த ஊரே வாயில விரல வச்சுச்சு. அதெல்லாம் மறந்துட்டீங்களாக்க நீங்கெல்லாம்? அம்மா, எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு விடு. இல்லடி லைலா, வந்து மாப்பிள்ளை வீட்டை பாருங்கன்னு இந்த மாளிகையை பாக்குறதுக்கு மாயிராகலே. நம்ம என்ன ஓட்டு வீட்லயும் ஓலை குடிசையிலையுமா இருக்கோம். எப்பேற்பட்ட வீட்டுல சம்மந்தம் பண்ணி கொடுத்து எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றா ஐயா மக. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றவள நாங்க என்ன இப்படியா வாசுன்னு ஒவ்வொருத்தலையும் அழைச்சிக்கிட்டு தெரிஞ்சோம். பங்கசா, ஏதோ அவங்க முறைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. விருப்பம் இருந்தா போக போறான், இல்லைன்னா இருக்க போறான். இதுக்கு எதுக்கு நீ இம்புட்டு ஆவேசப்படுற? நான் எங்கடி ஆவேசப்படுறேன்? என் மருமையன் வீட்டை போய் பார்த்தோம்னா செவருல எல்லாம் அப்படியே பளபளன்னு பளிங்கி கல்லால பதிச்சுல வச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ள மாடி ஏறி பார்த்தோம்னா மொட்டை மாடி தெரியும். அப்பேற்பட்ட வீடு தெரியும்ல. மாடிக்குள்ள ஏறி பார்த்தா மொட்டை மாடி தான் தெரியும், வேற என்ன மாடி தெரியும்? சொல்றேன், ஒரு சொல்லுக்கு சொல்றேன். வீட்டுக்குள்ளேயே படி வச்சு கட்டி மேல ஒரு வீடும் கீழே ஒரு வீடுமா 3 மாடி அடுக்குல வீடு. அப்பேற்பட்ட வீட்டுல கட்டி கொடுத்து என் மக வந்து இப்ப எனக்காக இப்படி உட்கார்ந்துருக்கா. என்னத்த சொல்ல, ஆத்தா சிரமப்படுறாளே, ஒத்தாளா கிடந்து கஷ்டப்படுறாளேன்னு அத்தை தண்டி வீட்டை விட்டுப்புட்டு என் மக வந்து இங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் பெத்த மக. என்ன சிங்கு, ஒரு 5000-10,000 கரெக்ட் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா உன் பொண்டாட்டி கொடுத்தானே வெறும் 500 ரூபாயை கொண்டுட்டு வர. இதுல என்னடா சரக்கு வாங்க முடியும்? மச்சான், இப்போதைக்கு இருக்கிறத வாங்கி குடிப்போம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிக்கிடுவோம். நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் தான் நேரம் இருக்குல்ல. என்ன நேரம் இருக்குன்னு மணி ஆயிக்கிட்டே இருக்குடா. விடிய விடிய தண்ணியிலேயே மிதக்கணு, அப்பதானடா கல்யாணக்கார வீடு கலகட்டும். வாங்குவோம் குமாரு. அந்த மாப்பிள்ளை பைய பொம்பளையோடையே சுத்திக்கிட்டு திரியிறான். அதனால என்னால போய் எதுவும் கேட்க முடியல. தனியா மாட்டுட்டேன், அதுக்கப்புறம் பாத்துக்குருவான். சரி வா, இந்த 500 ரூபாய்க்காவது ஏதாவது போய் சரக்கு வாங்கிட்டு வருவோம் வா.
என்னடா சிங்கு, என்ன மகால் வாசல்ல இத்தனை கார் போகுது? ஏதோ பெரிய ஆளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டீங்களோ? எனக்கு சொந்தக்காரன் எங்க பெரிய ஆளா இருக்க போறேன்? மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் யாராவது இருப்பாங்க. அவங்களுமே என்ன ராத்திரி நேரத்துல வந்திருக்காங்க? 7:30 தானடா ஆகுது. இது என்ன ராத்திரி? லைட் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு தானே இருக்கு. முக்கியமான சொந்தக்காரனா இருப்பேன். அதனால நைட்டு வந்து தங்கிட்டு காலையில கல்யாணத்தை அட்டன் பண்ணலான்னு இருப்பானோ என்னவோ. குப்பா, கார்களை கண்ட இடத்துலயும் போடாம ஓரமா ஒழுங்கா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு எல்லாரும் மண்டபத்துக்குள்ள வந்து சேருங்க. நான் மண்டபத்துக்கு உள்ள போறேன், சரியா? சரிண்ணே, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வாரோம். அத்தாடி, கழுத்து வெட்டி கந்த என்ன மகாலுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை வீட்டுக்கு நம்மளை தேடி போய் வீட்டுல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு மண்டபத்துக்கு வந்துட்டானோ? டேய் குமாரு, சரி வாடா, நம்ம போய் சரக்கு வாங்கிட்டு வருவோவா? சிங்காரம், நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அட, மண்டபத்துக்குள்ள என்னடா பண்ண போற? சும்மா தானே உட்காந்துருக்க போற. வா, 2 பேரும் பேசிக்கிட்டே போய் வாங்கிட்டு வருவான். இல்லைன்னா அவனை பார்லயே உட்காந்து குடிச்சிட்டு வருவான். ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே. கழுத்து வெட்டி கந்த 1க்கு 3 கரல வந்து இறங்கிருக்கான். அடியாளுக்கெல்லாம் அள்ளி போட்டு வந்து நம்மள இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானோ? கல்யாணத்துல இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமோ? குமாரு, நீ வர்றியானடா? சிங்காரம், எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ போய் முதல்ல சரக்கு வாங்கிட்டு வாப்போ. சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பண்றது? அன்னைக்கு அத்தை இல்லாத நேரத்துல வரவும் சமாளிச்சு அனுப்பிட்டோம். இப்போ ஊரே ஒண்ணு கூடி உட்கார்ந்துருக்கே. இந்த நேரத்துல வந்தா கதை கந்தல் ஆயிருமே. என்னங்க, என்ன இங்க வந்து காத்து ஊதிட்டு இருக்கீங்க? லைலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் அந்த பக்கம் வர்றியா? என்ன, கை காலெல்லாம் உதறது, சரக்கடிக்க காசு வேணும், எங்க அம்மா கிட்ட கரெக்ட் பண்ணி வாங்கி தரணும், அதானே? அது இல்லடி. அப்புறம் என்ன, பசிக்குதா? லூசு, கழுத்து வெட்டி கந்த நம்மளை தேடி மண்டபத்துக்கே வந்திருக்காண்டி. என்னங்க சொல்றீங்க? கழுத்து வெட்டி கந்தனா? ஆமா லைலா, 10 நாள் டைம் கொடுத்துட்டு போனா, இன்னும் 5 நாள் தானே பேலன்ஸ் இருக்கு. வீட்டுக்கு நம்மளை தேடி போய் வீட்டுல ஆள் இல்லைன்னு தெரியவும் மண்டபத்துக்கே வந்துட்டானோ? ஐயோ, என்னங்க இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? மண்டபத்துல எங்க அம்மா வேற இருக்கு. அந்த அன்னைக்கிளி, அவளோட அம்மா, மாப்பிள்ளை வீட்டு குடும்பம், ஊரே உட்கார்ந்துருக்கே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆள் இல்லாம ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா மாட்டணும். இன்னைக்கு நம்ம செத்தோம், அவ்வளவுதான், போச்சு நம்ம கதை, இன்னையோட முடிஞ்சது. லைலா, இப்ப என்னடி பண்றது? எப்படி இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுனே தெரியலையே. வசமா வந்து சிக்கிட்டமடி. பாவி மனுஷா, கடன் வாங்குறதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எப்பேற்பட்ட ரவுடி பைட்ட போய் கடன் வாங்கி தொலைஞ்சிருக்க. இப்ப மண்டபத்துல எல்லாரும் இருக்கும்போது வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னடா குப்பா சுப்பா, பாத்தீங்களா? ஆளு எங்கேயாவது இருந்தாங்களா? ஐயா, நாங்களும் மண்டபம் முழுக்க தேடிட்டு வரோம், ஆளையே கண்ணுல பார்க்க முடியலையே. பக்கத்து வீட்டுல விசாரிச்சவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிருக்கிறதா தானடா சொன்னாங்க. அப்படி இருக்கையில மண்டபத்துல இல்லாம எங்க போயிருக்க முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா? ஐயா, நீங்க 5 நிமிஷம் இங்கனையே வெயிட் பண்ணுங்க, நாங்க இன்னொரு ரவுண்டு போய் தேடி பார்த்துட்டு வந்துடுறோம். முட்டா பயலுகளா, வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துறது மாதிரி இந்த மகாலையே எத்தனை வாடிடா சுத்தி சுத்தி வருவீங்க? ஆளக்கானம்னா மண்டபத்துக்கு வந்தவங்க வேற எங்க போயிருக்க போறாங்க? ஐயா, அங்கனக்குள்ள 4-5 பொம்பளைய உட்கார்ந்து இருக்குதுங்க, அதுகள்ட்ட போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரட்டுமா? போ, எள்ளுனா என்னையா நிக்கிறது இல்லையா? சும்மா சொம்ப பயல்களா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பெரிய கழுத்தரிக்கிறாங்க. போங்கடா, போய் ஆளை பார்த்து கூட்டிட்டு வாங்க, போங்க. இல்ல, மகாலுக்குள்ளேயே வந்துட்டாண்டி. போச்சு போச்சு, இன்னைக்கு நான் செத்தேன். இவ்வளவு நாள் எங்க அம்மாவை ஏமாத்தி அந்த அன்னைக்கிளையவும் எங்க அண்ணனையும் வீட்டை விட்டு விரட்டி இருக்கிற சொத்து பத்து வீடு வாசை எல்லாத்தையும் ஆட்டை போடலான்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லாம் போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை அவன் சொன்னானா போதும், அவ்வளவுதான், லைலா கதை முற்றிலும் முடிவுக்கு வந்துடும். ஏண்டி நீ வேற நான் இருக்கிற பதட்டத்துல மேற்கொண்டு பயமுறுத்தி விடுற? என்னது பயமுறுத்துறேனா? எங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை உங்க மருமையன் என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்து உன் வீட்டுல தங்கி இருக்கான்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவுதான், டோட்டல் காலி, தெரியும்ல? அதுக்கு நான் என்னடி பண்றது? இப்படி திடுதுப்புன்னு மண்டபத்துக்கு வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அன்னைக்கு பொழுதுக்கு வீட்டுக்கு வந்தான். வாழைத்தோப்புல இருந்து வந்த காசு 2 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சு, கொடுத்து சமாளிச்சிட்டோம். அதுக்கே இன்னும் எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தா, அதுக்கு இடையில இப்ப இவனே வந்து மண்டபத்துல நிக்கிறான். அன்னைக்கே சொல்லிட்டு தானே போனான், 10 நாள் தான் எண்ணி டைம் தருவேன், 11வது நாள் என் கைக்கு பணம் வந்திருக்கணும்னு சொன்னான்ல. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. மறுபடியும் நம்மள மிரட்டிட்டு போறதுக்காக கூட வந்திருப்பான்.
ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. உன்னை கட்டுன பாவத்துக்கு அந்த அன்னைக்கிளி நெடுவாளி வனசா எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட போறேன். லைலா நீ ஏண்டி இப்ப கத்துற? தேவையில்லாம டென்ஷன் ஆகாத லைலா. நம்ம இங்கனக்குள்ள இருக்கோங்கிறத தேடிதான் வந்திருப்பான். நம்ம எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாண்டி. என்ன சொல்லி சமாளிப்பீங்க? இல்ல என்ன சொல்லி சமாளிப்பீங்கன்னு கேக்குறேன். அந்த கழுத்து வட்டி கந்தன் அன்னைக்கே சொல்லிட்டு போனான், இனிமே இந்த பணத்துக்கு முழு பொறுப்பும் நீதான். இனிமே உன்னை நம்பிதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். எப்படியாவது இந்த வீட்டை வித்து நீ எனக்கு பணம் கொடுக்கணும். வட்டிக்கு முதலமா திருப்பி கொடுக்கலன்னா ஒன்னதான் வெட்டுவேன்னு அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டு போனான். அந்த தைரியத்துல தான் நீங்க இருக்கீங்களா? உங்க தலை தப்புச்சுச்சின்னு நினைச்சு என்ன பலிகடா வாக்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? லைலா அப்படிலாம் நான் நினைப்பனாடி. நீ வேற நான் வேறயா? நீங்க நடந்துக்கிறது கூலா இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதாங்க தெரியுது. நீ தான் இனிமே இதுல சம்மந்தப்பட்டிருக்க. உன்னை நம்பிதானே அவன் அன்னைக்கு விட்டுட்டு போனா. நீ தானே எங்க அம்மா வீட்டை எழுதி வாங்கி நான் எப்படியாவது உங்க கடன் அடைச்சிடுறேன்னு சொன்னேன். அதனால அவன் எப்படியும் உன்கிட்ட தான் வந்து காசு கேட்பான். எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒதுங்கி நின்று கூலா பதில் சொல்றது மாதிரியே இருக்கு. சத்தியமா நீ நினைக்கிறது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல லைலா. நீ என் பொண்டாட்டிடி. நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்களுக்கு அம்மா. நீ செத்தா சாகட்டும்னு நான் நினைப்பனா? சரி ஓகே, நானு நம்ம வாக்குவாதம் பண்றதுல அர்த்தமே இல்லை. அவன் இந்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டான். நம்மளை தேடி தான் வந்திருக்கான். நம்ம கிட்ட காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான்னு நல்லா தெரியுது. இப்போ அவன் வந்தான்னா நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? இப்போ என்ன பண்றது? ஊர் ஆளுங்க மொத்தமும் இந்த மண்டபத்தில் இருக்காங்க. சொந்த பந்தம் அத்தனையும் இந்த மண்டபத்தில் இருக்கு. பத்தாததுக்கு எங்க அம்மாவும் சேர்ந்து வந்திருக்கு. இல்லைனாலும் அவ அதை பொய் சொல்றா, இவ இந்த பொய்ய சொல்றா. என்ன பொல்லாதவன்னு சொல்லி காட்டுறதுக்காக அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி எங்க அம்மா கிட்ட சமாளிச்சிருவேன். கண்ணுக்கு கண்ணார காதுக்கு காதார கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் எங்க அம்மா இங்க தான் இருக்கு. எப்படியும் இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்க அம்மாக்கு தெரியும். என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அதாண்டி எனக்கு தெரியல. அன்னைக்கு காலில் விழுந்தோம், கையில விழுந்தோம், மண்டி போட்டு கெஞ்சணும், அழுதும் புலம்பணும். அது 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள நடந்துச்சு. அடுத்த வீட்டுக்கு தெரியல, தப்பிச்சிட்டோன்னு வையுங்க. இன்னைக்கு ஊரே நிக்கிற இடத்துல வந்திருக்கான். என்ன பண்ண போறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உதறி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடட்டா? ஏன்னா கை நீட்டி காசு வாங்கினது நீங்க தானே. நானா உன்கிட்ட வாங்கினேன், நானா உனக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். வாங்கினவன் அவன் இருக்கான், அவனை பிடிச்சிக்கோங்க, என்ன விட்டுங்கன்னு நான் ஒதுங்கிடட்டா? சொல்லுங்க, நான் ஒதுங்கிடட்டா? இப்படி சொன்னா எப்படிடி? உன்னை நம்பி தானாடி இந்த ஊருக்கு வந்த. ஆனா உன்னை நம்பிதான் அந்த ஊருக்கு வந்த, உங்க அம்மாவை நம்பிதான் வந்தேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஒரு முழு ஆம்பளையா இருந்துகிட்டு பொம்பளைய நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? லைலா என்னையா ரோசை வருதா உனக்கு? 7 கழுத வயசானதுக்கு அப்புறம் ரோசை வருதா உனக்கு? ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் சோறு போட முடியாம பெத்த தாய் தகப்பன் வயசானவங்கள்ட்ட அந்த பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டி முந்தானைய பிடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி ஊர்ல வந்து மாமியார் சம்பாத்தியத்துல உட்கார்ந்து திங்கிறியே, இப்பதான் உனக்கு ரோசை வருதா? சரிடி, எத்தனையோ பேரு கடனை வாங்கிட்டு எங்கிட்டாவது விழுந்து செத்து போயிருக்காங்கல்ல. அதே மாதிரி ஒரு கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து நானும் சாவுறேன். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு. எந்த கடன்காரனும் உன்னைய தேடி வரமாட்டான். கேட்டா நானா கடன் வாங்கினேன், நானா கடனுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு நீ எல்லாத்துல இருந்து ஒதுங்கிக்க. நான் எங்கிட்டாவது போய் சாகுறேன்டி. நான் செத்தாதானே நீ நிம்மதியா இருப்ப. நான் போய் சாகுறேன். யோ எங்கயா போற? ஐயோ இப்ப எங்க போறீங்க நீங்க? கையால் ஆகாத புருஷே, கடங்கார புருஷே இருந்தா என்ன செத்தா என்ன லைலா? எப்படியும் அசிங்கப்பட்டு கடைசியில நம்ம இந்த முடிவுக்கு தான் வரப்போறோம். எல்லா பிரச்சனையும் நான் தான் பண்ணேன்னு நான் மட்டும் போய் செத்துட்டா உனக்காவது அசிங்கம் இல்லாம இருக்கும்ல. நீ உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம்ல. சரி, ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், அதுக்காக இப்படியா சொல்லுவீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காசை செலவழிச்சோம். ஆம்பளை தப்பு பண்ணா அதுக்கு பொம்பளையும் முழு காரணமா இருப்போம்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, அதுக்காக இப்ப சாகுறது தான் முடிவா என்ன? இல்ல லைலா, நான் இனிமே உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் செத்துறதா எனக்கு கடைசி முடிவு. ஐயோ அவன் வந்து டார்ச்சர் பண்றான்னா நீங்க அதுக்கு மேல டார்ச்சர் பண்றீங்க. சாகுறதா எல்லாத்துக்கும் முடிவா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு பார்க்கலாம். எப்படியும் இன்னைக்கு கழுத்து வெட்டி கந்தன் கையால நம்ம சாகுறது உறுதி. 2 பேரும் சேர்ந்து அவன் அருவாளுக்கு இறையா போயிருவோம். எதுக்கு தேவையில்லாம எங்கிட்டோ விழுந்து சாகணும்? என்னையா யாரோ கூப்பிட்டு விட்டியலாம், என்ன விஷயம்? ஆற பார்க்கணும். ஐயோ கடவுளே, அங்க பாருங்க, கழுத்து வெட்டி கந்தம் கூட எங்க அம்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. போச்சு, எல்லாம் விசாரிச்சு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கா. கன்ஃபார்ம் நமக்கு இன்னைக்கு சாவு உறுதி.
லலிதா அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி பண்ணிட்டோம்மா. அம்மா அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிதாம்மா இங்க வந்தோம். அம்மா என்னையும் புருஷனையும் நீதாம்மா மன்னிச்சு எங்களை எப்படியாவது நீதாம்மா சரி பண்ணி விடணும். உன்னை நம்பித்தாம்மா நான் இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி என்னை கை விட்டு கலட்டி விட்டுறாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்னடி எதுக்கு இப்ப உளறிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்? இல்லம்மா நீதான் பேசிக்கிட்டு இருந்தேல. என்னடி பேசிக்கிட்டு இருந்தேன்? ஏன் இப்ப உளறி கொட்டிக்கிட்டு இருக்க? அம்மா அங்க அந்த அந்த ஒரு ஆளு கூட நீ அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தேலம்மா. ஆமா, 2-3 அடியாளோட ஒரு ஆள் வந்து இறங்கியிருக்காரு. கழுத்து நிறைய நகை எள்ளி போட்டுக்கிட்டு. அவரா? அவர்கிட்ட பேசிட்டு தானே இப்ப என்கிட்ட வந்து கோவமா கத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவர்கிட்ட பேசினா நான் ஏன் உன்கிட்ட கோவப்படணும்? இல்லம்மா அப்ப அவர் உன்கிட்ட அப்ப அவர் எதுவுமே சொல்லலையா? ஏன் எல்லாத்தையும் சொல்லத்தான் செஞ்சாரு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா அவர் எல்லாத்தையும் சொல்லியும் உனக்கு கோவமே வரலையா? என்னம்மா இப்படி பேசுற நீ? இதுல கோவப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அவரு மாப்பிள்ளையோட சொந்தக்காரரா. மாப்பிள்ளையோட அப்பாவும் அவரும் பார்ட்னர்ஷிப்பா. ஏதோ காசு பணத்துல ஏதோ பெரிய ஆளுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வட்டிக்கு விடுறான், அது பண்றோம் இது பண்றோம்னு. அதுல என்னமோ ஃப்ரெண்டா. அது காலையில முக்கியமான கல்யாணம். ஓ குடும்பத்துல ஒரு கல்யாணம் இருக்கான். அதனால இந்த கல்யாணத்துக்கு காலையில என்னால வர முடியாது. அதான் போற வழியில இப்ப வந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு மொய் வச்சுட்டு போலான்னு வந்து பார்த்தா மாப்பிள்ளை வீட்டாளுக்கெல்லாம் ஆளையே காணா. எங்க போயிட்டாங்கன்னு கேட்டாரு. அதை எங்கிட்டாவது சமயக்கட்டு பக்கம் நிப்பாக. இருங்க போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் அதுக்கு ஏன் இப்ப நீ எதுக்கு இப்படி ஆடி போய் நிக்கிற? என்னது மாப்பிள்ள அப்பாவோட ஃப்ரெண்டா? அப்படியா? ஏங்க அவரு கல்யாணத்துக்கு வந்தாராங்க. ஆமா ஆமா லைலா. ஐயோ ஐயோ. ஏய் என்னடி என்ன ஒரு படியா பேசிக்கிட்டு இருக்கியே? ஏன் அவர் என்ன உனக்கு தெரிஞ்சவரா? ஐயோ இல்லம்மா ஆளு பார்க்க அடியாளுங்களோட வந்திருக்காரா. அதான் கல்யாணக்கார வீட்டுல எதுவும் கலாட்டா பண்ண வந்திருக்காரோன்னு பயந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆமா நீ ஏன் வந்து நின்று என்கிட்ட கத்திக்கிட்டு இருந்த? கல்யாணத்துல கலாட்டா நடந்தா நல்ல விஷயம் தானடி. ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம்ல. நான் எதுக்கு வந்து கத்துனேன்னா எல்லாரும் அங்கனக்குள்ள ஒத்தாப்புல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் பேசிக்கிட்டே இருக்கையில நீ பாட்டுக்கு விருத்துன்னு எந்திரிச்சு வந்துட்டியே. அவளுகெல்லாம் என்னைய என்ன நினைப்பாளுங்கிறதுக்காண்டி வந்து கத்துனேன். ஏன்? ஓ அதுக்கு வந்தியா? இவர் காலையில இருந்து சாப்பிடலன்னு சொன்னாரு. தனியா போய் சாப்பிட கூச்சமா இருக்கு, நீனும் துணைக்கு வா லைலானாரா. அதான் சரி 2 பேரும் போய் சாப்பிட்டு கம்பெனி கொடுக்கலாமேன்னு போயிட்டு இருந்தேம்மா. ஏப்பா காலையில இருந்து சாப்பிடாம அந்த குடியார பையலோடயே திரியிறியலே. அவன் வீட்டு கல்யாணத்துல உங்களை ஆளா உட்கார வச்சு சோறு வர்றதில்ல. அவன் ஒரு ஆளுன்னு அவனோட திரியிறிய. உங்க மதிப்பு என்ன ஆகுறது? ஐயோ இல்லத்த இந்தாதான் சாப்பிட போறோம்ல. சரிப்பா சரி போய் சாப்பிடுங்க. லைலா ஆமா நீ ஏன் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதேன்னு சொன்ன? நான் எதுக்கு உன்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்? அதுவா நீ எதையுமே மறக்க மாட்ட போல. இல்லம்மா எனக்கு மட்டும் சின்ன மகள்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. இங்க பாரு வனசாவ தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய மகள்ல கல்யாணம் பண்றா அப்படி இப்படின்னு உன்கிட்ட கத்துனேன்ல. அதான் அதுக்கு கோச்சுக்கிட்டு நீ பாட்டுல வீட்டை விட்டு என்ன வெளியில அனுப்பிடாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு அவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. அட என்ன பெரிய மகால் இந்த மகாலு. அம்மாட்ட இருக்கிற சொத்துக்கும் பத்துக்கும் என் மக வேறல நாளைக்கே நினைச்சா ஒரு மகாலையே கட்டி இறக்குவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அட விர்றே பாத்துக்கறலாம். சரிம்மா சரி அப்ப நான் அவரை சாப்பிட கூட்டிட்டு போறேன். போயிட்டு வாங்க காலத்துல போய் சாப்பிடுங்க. என்னங்க எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம் பாத்தீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பயங்கரமான ஆளாதான் இருப்பான் போல் இருக்கு. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ரவுடி கூடலாம் சவகாசம் வச்சிருக்கான். ஆமா லைலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா தான் பழகணும். இப்போதைக்கு தலை தப்புச்சுச்சேன்னு நினைச்சு எங்கிட்டாவது வா அடுப்படி பக்கம் போய் ஒளிஞ்சிருவோம். அவங்க எல்லாம் போன பிறகு வந்துக்கறலாம். சரிங்க இந்த பக்கம் போனா பார்த்தாலும் பாத்துருவாங்க. வாங்க பின்னாடி பக்கமா வந்து சுத்தி உள்ளே உட்காரலாம். டேய் கண்டா, என்னப்பா சிதம்பரம் மண்டபத்துல வந்து காமன் நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். ஆளையே கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா கண்டா. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கப்பா. என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிஸியான நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்ன பிஸி? கல்யாணக்கார வீட்டுல இருக்கிற பிஸி தான்.
சரிம்மா சரிம்மா, வீட்டில தான் இருப்பீங்க, காலையில தான் எல்லாரும் மண்டபத்துக்கு வருவீன்னு வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் சொன்னாங்க அவங்க நைட்டே மண்டபத்துக்கு வந்துட்டாங்கன்னு. அதோட தான் சரி மண்டபத்திலேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவோமேன்னு கிளம்பி வந்தேன். ஆமாடா கந்தா, பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் கிராமத்து பக்கம். அவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு வெள்ளனை கிளம்பி பஸ் எல்லாம் புடிச்சு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிறான். அதனாலதான் எல்லாரும் நைட்டே வந்துருங்க, இங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா படுத்து எந்திரிச்சு காலையில இங்கேயே குளிச்சு கிழிச்சிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிடலான்னு இங்கேயே பெரிய மகாலா ஏற்பாடு பண்ணியாச்சு. ஓஹோ அப்படியா? பொண்ணு வீட்டுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கறது சந்தோஷமான விஷயம் தானே. அண்ணே வாங்கண்ணே, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லம்மா இப்பதான் வரையில சாப்பிட்டுட்டு வந்தோம். நாளைக்கு என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம், அதனால வர முடியாது. அதான் இன்னைக்கே வந்து என் மாப்பிள்ளைய பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். எங்க விக்கி எங்க? என்னடா இப்படி சொல்ற? நீ இன்னைக்கு நைட்டு வந்து தங்கிட்டு காலையில கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போவேன்னு பார்த்தேன். கோச்சுக்கிறாத சிதம்பரம், நம்ம தலைமையில தான் அண்ணன் பையனுக்கு கல்யாணமே நடக்குது. நம்ம முன்னாடி நிக்கலைன்னா சரியா வராதுல்ல. நான் மருமையின கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போறேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணுமா இல்லையா? சரிடா சரிடா கழுத்து வெட்டி கந்தா. ஏய் பத்தியா, நீனும் கழுத்து வெட்டி கந்தன்னு கூப்பிடுற பத்தியா? அண்ணே ஒரு நாளைக்கு 10 வாட்டினாலும் உங்க பேச்ச சொல்லாம இருக்க மாட்டாரு. என் நண்பன் கழுத்து வெட்டி கந்தேன், அப்பவே அப்படி அப்பவே இப்படின்னு உங்களை பத்தி ஒரே பெரும் புகழ்ச்சியா தள்ளிக்கிட்டே இருப்பாரு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா. இருங்கண்ணே, நான் போய் விக்கியவும் பொண்ணையும் வர சொல்றேன். சரிம்மா சரிம்மா. சுப்பா நேரம் ஆயிருச்சு, நீங்க போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருங்க. நான் என் மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. என்னடா கழுத்து வெட்டி கந்தா, பாடி கார்டு இல்லாம எங்கேயும் வர்றது இல்லையா? கல்யாணக்கார வீட்டுக்கு கூட பாடி கார்டு வேணுமா? நம்ம பொழப்பு அப்படி இருக்கு சிதம்பரம். கடன் வாங்கையில இனிக்க இனிக்க பேசி நான் அப்படி கொடுத்துருவேன் இப்படி கொடுத்துருவோம்னு கடன் வாங்குறாங்க. ஆனா திருப்பி கேட்க போகையில நம்ம பெல்லாதவனா போயிடுறோம். கடுப்பு வந்துடுறத அருவாள் எடுத்து போட்டு தள்ளிடுறோம். என்ன பண்றது? அது சரி அது சரி. அடடே மாமா வந்திருக்காரா? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் புது மாப்பிள்ள. நீ எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் மாமா. எங்க அத்தை வரலையா? இல்ல மாப்பிள்ள, என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம், அதனால அத்தை கொஞ்சம் பிஸியா இருக்கா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாமா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வரணும் மாப்பிள்ள. கண்டிப்பா மாமா கண்டிப்பா மாமா. மாமா வீட்டுக்கு வராம இருப்போமா? என்னம்மா பொண்ணு எப்படி இருக்க? நீ தான் இவனை கட்டிக்கிற போற மனப்பொண்ணா? நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நல்லா இருக்கம்மா. எப்படியும் என் மாப்பிள்ளைய என் வீட்டுக்கு தான் கடத்திட்டு போயிருக்கேன். என்ன பண்றது? என் துரதிருஷ்டம், எனக்கு ரெண்டுமே பயல்களா போயிட்டாங்க. பொண்ணு மட்டும் பிறந்திருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த மாப்பிள்ளைய நாங்களே கொத்திட்டு போயிருப்போம்ல. அப்பேற்பட்ட சொக்க தங்கம் என் மாப்பிள்ளை விக்கி. மாப்பிள்ள, உன் கல்யாணத்துக்கு மாமாவோட சின்ன அன்பளிப்பு. ஐயோ மாமா, எதுக்கு இவ்வளவு அமௌண்ட்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், விடுங்க. அட இது அமௌண்ட் ஐயா நினைக்கிற, அன்பளிப்பா நினைச்சுக்க. அட வாங்கிக்க மாப்பிள்ள. இல்ல மாமா. வாங்கடா விக்கி, கந்து வெட்டி கந்தன் நிறைய கந்து வெட்டி வாங்கி வச்சிருப்பான். அதுல உள்ள அமௌண்ட் தான். கழுதையை வாங்கி போடு, எதுக்காவது யூஸ் ஆகும்ல. அட சும்மா இருங்கப்பா, உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. சரி மாப்பிள்ள, அப்ப லேட் ஆயிருச்சு, மாமா கிளம்புறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஒரு நாள் கண்டிப்பா விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு வரணும், சரியா? கண்டிப்பா மாமா.